நமச்சிவாய வாழ்க. மகா சிவராத்திரி தெரிந்தும் தெரியாமலும் செய்த பூஜையின் மகிமை. சிவராத்திரி என்பது சிவபெருமான் நான் வரம் கொடுப்பேன் என்று அருளிய புனித இரவு. அந்த இரவில் தெரிந்து வழிபட்டாலும் சரி, தெரியாமல் வழிபட்டாலும் சரி, கேட்கும் வரம் கிடைக்கும் நாள் என்பதே சாஸ்திரத்தின் உறுதியான கருத்து. இதற்கு சான்றாக ஒரு ஆன்மீக நிகழ்வு சொல்லப்படுகிறது. குரங்கின் சிவராத்திரி பூஜை. தெரியாம செய்த வழிபாடு. ஒரு சிவராத்திரி இரவு குளிரும் பசியும் காரணமாக ஒரு குரங்கு ஒரு வில்வ மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தது. குரங்கின் இயல்பே விளையாட்டு. அது மரக்கிளைகளிலிருந்த பச்சை வில்வ இலைகளை பிச்சி ஒன்றொன்றாக கீழே உதிர்த்தது. வில்வ இலைகள் கீழே இருந்த சிவபெருமானின் சிவலிங்கத்தின் மேல் விழுந்தன. குரங்குக்கு இது பூஜை என்பதே தெரியாது. ஆனாலும் அது நடந்தது சிவராத்திரி இரவில். இரவு முழுவதும் குரங்கு மரத்திலேயே இருந்தது. அதனால் உண்ணவில்லை, தூங்கவில்லை. அறியாமலேயே உபவாசம், ஜாகரம், வில்வ அர்ச்சனை மூன்றும் நிறைவேறின. சிவபெருமானின் அருள். காலை விடிந்ததும் சிவபெருமான் குரங்கிற்கு காட்சி அளித்தார். நீ இதை தெரிந்து செய்தாயோ, தெரியாமல் செய்தாயோ? இந்த சிவராத்திரி இரவில் எனக்கு நிகழ்ந்த இந்த வழிபாடு எனது உள்ளத்தை மிகுந்த திருப்தியடையச் செய்தது. இன்று நான் வரம் அள்ளிக் கொடுக்கும் நாள் என்று கூறி அதற்கு வரமளித்தார். முசுகுந்த சோழ சக்கரவர்த்தியாக மறுபிறவி எடுப்பாய் என்று வரமளித்தார். அந்த குரங்கு முசுகுந்த சோழ சக்கரவர்த்தியாக மறுபிறவி எடுத்தது. இவர் மகாபாரதத்தில் குறிப்பிடப்படுகிறார். இதுவே மகா சிவராத்திரியின் மகிமை. இதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் உறங்காமல் சிவநாமம் நமச்சிவாய நமச்சிவாய என்று மனமாற சொல்லுங்கள். திருவாசகம், சிவபுராணம் கேளுங்கள். சிவபெருமானின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். தெரிந்து செய்த பூஜையும் புண்ணியம், தெரியாமல் செய்த வழிபாடும் புண்ணியம். நம்பிக்கையுடன் சிவனை நினையுங்கள். நமச்சிவாய வாழ்க என்று சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும். சிவனை நம்புங்கள். சிவன் கைவிட மாட்டார். நமச்சிவாய வாழ்க.